ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்றைக்கி டே 11. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள எல்லா கணக்குகளும் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்முலா வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இது வந்து நம்ம ஸ்கூல்லேயே சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா P ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது மொத்த தொகை எப்படிங்கிறது மொத்த தொகை அமௌண்ட் அப்படிங்கிறத தமிழ் என்ன சொல்லுவோம், மொத்த தொகை அப்படிமா. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் மற்றும் வட்டி இந்த ரெண்டையும் சேர்ப்பு தான் மொத்த தொகை. ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் SI, இந்த ரெண்டையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நம்ம எல்லா கணக்குகளையும் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ முதல் மாடல் 1 வந்து பாருங்கள். 2.24 எடுத்துக்காட்டு. 25,000 8% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்ட்டு கேட்டாங்க. இப்போ நம்ம ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகே, இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு P இருக்கான்னு பாருங்கள். P இருக்குது, 25,000 அதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு அசல். R இருக்குது, அதான் வட்டி விகிதம் 8. N அதான் ஆண்டுகள் 3 கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்ட்டு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வேணால் ஈக்குவல் டு 25,000 இன்ட்டு N 3, R வந்து 8, இந்த சதவீதம் இருக்கா, அதனால கீழே 100. ஃபார்முலாவில் 100 இருக்குல்ல, எனக்கு 100 போட்டுக்கோங்க. இந்த 100 போட வந்து மறந்துடாதீங்க. 0 கேன்சல், 0 கேன்சல். 250 இன்ட்டு 3 750. 750 இன்ட்டு 8 0, 8 40க்கு 0, மிச்சம் 4, 8 56, 56 4 60. ஸோ 6000. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு இந்த கணக்குக்கு 6000 அப்படிங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்த ரெண்டாவது மாடல் கணக்கு வந்து பாருங்க. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விகிதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்களா. இது வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, தனி வட்டியாக செலுத்தினால் 750 தனி வட்டியாக செலுத்தினான்ட்டாங்க. அப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியுது. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியுது. ஆண்டுகள் N வந்து தெரியுது. குறிப்பிட்ட தொகைக்குன்ட்டாங்க. அப்போ நம்மளுக்கு Pயோட வேல்யூ மட்டும் தெரியாது. ஓகேவா, அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. அசலை காண்க அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துருமா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750 இஸ் ஈக்குவல் டு Pயோட வேல்யூ தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே PN N வந்து எவ்வளவு 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ 0 கேன்சல், 2 I 2 10. இப்போ நமக்கு P வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ P வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து இங்கே டிவிஷனில் இருக்குது. அப்போ இங்கே போனால் மல்டிப்ளேஷன் ஆயிரும். இப்போ 750 இன்ட்டு 5, இப்போ 750 இன்ட்டு 5, 0 5 25க்கு 5, மிச்சம் 2, 7 35, 35 2 37. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் P இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3750. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மாடல் கணக்கு. இப்போ தேர்ட் மாடல் வந்து பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆனது 6% தனி வட்டியில் 6720 ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கணக்கு புரியுதா. இப்போ 5600 அப்படிங்கிறது என்னதுன்னா இது பிரின்சிபல் அமௌண்ட்டு P. ஓகேவா, இது வந்து எப்போ வந்து 6720 ஆகுங்கிறாங்க. இது வந்து அமௌண்ட்டு, இது மொத்த தொகையாக மாறுது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒன்று சொல்லியிருந்தேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. என்னது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டும் கழிச்சா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா. ஓகேவா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த Pயை வந்து இங்கே கொண்டு வரலாமா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் வந்து எவ்வளவு 6720 மைனஸ் 5600. இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிடும். 0ல் 0 போனால் 0, 2ல் 0 போனால் 2, 7ல் 6 போனால் 1, 6ல் 5 போனால் 1. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்னது 1120. நம்மளோட ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த கணக்கில் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, எத்தனை ஆண்டுகள் N வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 1120 ஈக்குவல் டு Pயோட வேல்யூ வந்து எவ்வளவு 5600 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து என்னது அது நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6%. அவ்வளோதானே. இப்போ இது அடி கொடுத்தா ஆன்சர் 0 கேன்சல், 0 கேன்சல். இப்போ எண்ணை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 56ஐயும் 6ஐயும் வந்து இங்கே கீழே கொண்டு வரணும். ஓகேவா,
இதை இங்கேயே போட்டுக்கோங்க. ஐம்பத்தி ஆறு இன்ட்டு 6 ஒரு 56 56 2 56 112 0 ஓர் 6 6 3 18 மிச்சம் 2 2 பை 6னா ஓர் 2 2 3 2 6. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3 1/3. ஆன்சர் வந்து என்னது? n இஸ் ஈக்குவல் டு 3 1/3ங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு, 4வது மாடல். இப்போ 4வது மாடல் என்ன சொல்கிறாங்க? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்குபவர்கிட்ட 52,000 வாங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து 79,040 வந்து மொத்த தொகையை செலுத்தினர் எனில் வட்டி விகிதத்தை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இப்போ 52,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, 79,040ங்கிறது நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ இந்த ரெண்டையும் கழிச்சிட்டா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? அப்போ 79,040 மைனஸ் 52,000 0 4 0 9ல் 2 போச்சுன்னா 7 2. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 27,040 கிட்ட கிடைக்கிறது. ஓகே, இதில் வந்து இப்போது என்னோட வேல்யூ நம்மகிட்ட இருக்குது. ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துருமா? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து 27,040 வந்து போட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என்ஆர் தானே. பியோட வேல்யூ வந்து எவ்வளவு? 52,000. என்னோட வேல்யூ 4. ஆரோட வேல்யூ தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆரோட வேல்யூ தெரியலன்னு 6 மட்டும் போடாதீங்க, அங்கேயும் 100 வந்து போடணும் கீழே. ஓகேவா? ஆரோட தெரியுது. ஸோ பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இங்கே இருக்குது. இப்போ அதை அடி கொடுத்தா நமக்கு என்ன கிடைச்சிடும்? வட்டி விகிதம் கிடைச்சிடும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகே, இப்போ இந்த 520 இந்த 4 வந்து இங்கே கீழே வரும். 520 4 0 0 கேன்சல். இப்போ 4ஆல் அடி கொடுப்போமா? ஒரு நாள் 4 5 4 20 6 4 24 மிச்சம் 3. ஓகேவா? 6 4 24 மிச்சம் 3 7 4 28 மிச்சம் 2 திரும்ப 24 வந்திருக்கு. 24னா 6 4 24. இப்போ 2ஆல் அடி கொடுப்போமா? ஓகே, ஓர் 2 2 2 4 மிச்சம் 1 6 2 12 மூவி 2 6 அண்டு மூவி 2 6 மிச்சம் 1 8 2 16. திரும்ப 2ஆல் அடி கொடுங்க 13. ஓர் 2 2 மிச்சம் 1 6 2 12 மிச்சம் 1 இருக்குது. ஓகேவா? 9 ஓர் 13 13 13 13 169. 13 ஸ்கொயர் வேர்டு இருந்தானே 169. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 13%. இப்போ இல்லை ஒவ்வொரு மாடல் கணக்குலையும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்ட்டு கேட்டாங்க, தனி வட்டி. செகண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா அசல் வந்து என்னென்ட்டு கேட்டாங்க, இது செகண்ட் மாடல். தேர்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்போன்னு கேட்டாங்க. ஓகேவா? ஃபோர்த் மாடலில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாருங்கள் மாடல் 5. அசல் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்ததெனில் வட்டி விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த கணக்கில் உங்களுக்கு இந்த ஒரு இடம் குழப்பம், என்னடா ஒரு வருடம் 9 மாதங்கள் கொடுத்துட்டாங்களான்ட்டு. இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். இங்கே ஒரு 9 மாதம் இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எத்தனை? 12 9 20 21 மாதங்கள். ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கும்போது 12 மாதம். இதால் அடி கொடுத்தீங்கன்னா கிடச்சிடும் நமக்கு. இப்போ 7 3 21 4 3 12. அப்போ n இஸ் ஈக்குவல் டு வந்து எவ்வளவு? 7/4. இப்படியும் இதை கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் 9 மாதம். 9 மாதம்ங்கிறது 12 மாதத்தில் தானே 9 மாதம் இருக்குது. இப்படி கலப்பு பின்னமாக போட்டு அடி கொடுக்கணும். 3 3 9 4 3 12. இப்போ இதை பின்னமாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஒரு நாள் 4 4 ப்ளஸ் இதை கூட்டணுமா? 4 + 3 7. கீழே உள்ளது அப்படியே போட்டணும். 7/4 அப்படின்ட்டு இந்த மாதிரி என் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் ரெண்டில் நீங்கள் எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் சரி, ஸோ என்னோட வேல்யூயை கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ இது முடிஞ்சா அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னது எழுதிக்கோங்க. என்னோட வேல்யூ 7/4. நம்மளுக்கு பியோட வேல்யூ வந்து 46,000. இங்கே வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டிலேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? 52,440 46,000 கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலில் கிடச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளவு? 0 4 4 52ல் 46 போச்சுன்னா 6. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6,440. இப்போ இதை தான் சப்ஸ்டிட் பண்ணி எழுத போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? PNR டிவைடட் பை 100. இதில் போடுங்க, ஆன்சர் ஈஸியாக வரும்.
இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 6440, பியோட வேல்யூ 46,000. நமக்கு என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7/4, ஆரோட வேல்யூ வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஒரு நாள் 4 மிச்சம், சரி கரெக்டு தான். 4 40, 11 நாளா 44. ஓகேவா, அப்போ மீதி 2 இருக்கும். இப்போ 20 ஆகிரும். இப்போ 20 அடி கொடுத்தீங்கன்னா 5 நாளா 20. இப்போ 115ம் இங்கே 7ம் வந்து இருக்கிறது. இப்போ 6440, இந்த 115 7யும் வந்து இங்கே கீழே கொண்டு வரலாமா? 115 × 7 = 6. இப்போ இதை பார்த்து கவனமாக அடி கொடுங்க. 1 5 5, 2 5 10, மிச்சம் 1, 3 5 15. இப்போ 5ஆல் அடி கொடுங்க, என்ன வரும்? 1 5 5. ஓகேவா, இது மிச்சம் 1 இருக்கா? 2 5 10. ஓகே, 2 5 10, மிச்சம் 4. 44னா 8 5 40, மிச்சம் 4. அப்போ இங்கே ஒரு 40 ஆகுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 8 5 40. இப்போ இது 7ஆல் அடி கொடுத்து பார்ப்போமா? 7 இருக்குது. 23னா மொத்தமாக தான் அடி கொடுக்க முடியும். அப்போ 7ஆல் அடி கொடுப்போம். 1 7 1 7, மிச்சம் 5. 5னா 58, 58 இருக்குது. 8 56, அப்போ மீதி 2, அப்போ 28 இருக்குது. 4 28. இப்போ இங்கே 23 இருக்குது, இங்கே 184 இருக்குது. இந்த 23ங்கிறது 23ஆல் தான் அடி போகும். அப்போது இது எத்தனை? 9 டைம் போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். 9 2 18. ஆனால் 3 வந்து 9 டைம் போடும்போது நிறைய போயிடும். அப்போ 8 டைம் வந்து போடலாம். போட்டு பாருங்கள். 8 3 24க்கு 4, மிச்சம் 2, 1 8 8, 2 16, 16 2 18. அப்போ இது வந்து 23 23, 8 23, 184. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8%. இதுதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது மாடல் 6. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஓகே, நமக்கு மொத்தம் அமௌண்ட் கொடுத்துட்டானுங்க. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவும் நமக்கு என்னதுன்னா ஏபி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்படி இருக்கும்போது ஏதாவது இதில் 2 கொடுத்துருவாங்க. ஓகே, 2 கொடுத்துட்டு 1 வந்து கேட்பாங்க. நம்ம அப்போ மைனஸ் பண்ணி போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அமௌண்ட் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என் இருக்குது. நம்ம பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணுமா? நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த கணக்கில் வந்து இப்போதைக்கு தெரியாது. ஓகேவா, அப்போ இப்போ கணக்கு எப்படி இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR / 100 ஃபார்முலாவா? இப்போ இதில் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது, பியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் தெரியாது. என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள், ஆரோட வேல்யூ வந்து எப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கணக்குகளுக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் போடாமல் இதற்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் போட்டால் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா 100 × A. ஓகேவா, 100A 100 × A / 100 + NR. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 100 இருக்கா? 100 × A அமௌண்ட் வந்து எவ்வளவு? 10,050. 100 + n × R. n வந்து எவ்வளவு? 10 × 5. இப்போ 10 × 5 எவ்வளவு? 50. அப்போ 100 + 50 எவ்வளவு? 150. அப்போ 100 × 10,050 / 10 5 50. இந்த இதையும் கூட்டிங்கன்னா 150 150. அப்போ 0 0 கேன்சல். இப்போ 3 5 15, 1 5 5, 2 5 10, 25 100, மிச்சம் 1. ஓகேவா, அடுத்த 3ஆல் அடி போகுமா? போகும். 1 3 3, 5 3 15, 6 3 18, மிச்சம் 2. 2னா 21 இருக்குது. அப்போ 7 3 21. ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? 100 × 67 இருக்குது. 100 67 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 6700. அப்போ இந்த கணக்குடைய அசல் வந்து எவ்வளவு? 6700. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நமக்கு அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பவும் வந்து 2 கொடுப்பாங்க, நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அமௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 100 × A / 100 + NR போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்து மாடல் 7. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வட்டி என்ற விகிதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. இதை கணக்கு பார்த்தீங்கன்னா படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் செஞ்சோம்ல அதே கணக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கானுங்க. சேம் கான்செப்ட் தான். 15,000ங்கிறது என்னது? பியோட வேல்யூ.
இது வந்து ஆரோட வேல்யூ என்ற வட்டி விகிதத்தில் கேட்டால் 9000 முடிக்கும் தருவாயத்தில் வந்து செலுத்துகிறார். இந்த 9000 இருக்குல்ல வட்டியாக செலுத்துகிறார். இதுதான் வந்து எனது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கடனை பயன்படுத்திய காலம் எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு மாடல்னு எடுத்து காமிக்கிறேன். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இல்லை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 9000. ஏன்னா 9000 தானே தனி வட்டியாக வந்து கட்டியிருக்காங்க 9000. இப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15000. என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10%. அப்போ இப்போ இது 00 கேன்சல், 00 கேன்சல். ஓகே, n இஸ் ஈக்குவல் டு இந்த 1500 இங்கே கொண்டு வாங்க. 9000 டிவைடட் பை 1500. 00 கேன்சல், 00 கேன்சல். 1 15 15, 5 15 75, 6 15 90. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6 ஆண்டுகள். இந்த கணக்கோடைய ஆன்சர் வந்து என்னது? 6 ஆண்டுகள். அடுத்த கணக்கு 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது 4000 அசலுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனிவட்டிக்கு நிகராகும் சமமாகும் எனில் காலம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ 3000 ரூபான்னு ஒரு அசல் இருக்குது, அதுக்கு 8% வந்து ஒரு தனிவட்டி வந்து நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா? அந்த தனிவட்டி கிடைக்குது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 4000 அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, அசல் இருக்குது, அதுக்கு 12%க்கு 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு ஒரு தனிவட்டி கிடைக்கும்ல. இந்த 2 தனிவட்டியும் சமமா? புரியுதா? ஓகே, இப்போ இந்த தனிவட்டியும் சமமா எனில் ஆகும் காலம் என்ன? நமக்கு இதில் வந்து எண் வந்து கொடுக்கலல்ல, அதனால வந்து எண் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ ஈஸியாக சொல்கிறேன். இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கானா? இதை பிஎன்ஆர் டிவைடட் பை 100ல் போடணுமா? பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4000 அண்டு ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூயும் கொடுத்துட்டான். என்னோட வேல்யூ எத்தனை? 4 ஆண்டுகள். என்ன 4. ஆரோட வேல்யூ 12. ஓகேவா? நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இதுவும் சேம் தானே. அப்போ பாருங்கள், 00 கேன்சல், 00 கேன்சல். நன்னாங்க 16, அப்போ 160. ஓகேவா? நன்னாங்க 16, 0 சேர்த்திங்க 160, 160 × 12 0. ஓகே, இதை டபுள் பண்ணிங்கன்னா 320, ஒரே டைம் போட்டிங்கன்னா 160 கூட்டிங்கன்னா 0 2 9 1920. ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஓகே, அவன் என்ன சொல்கிறான்? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் டைம் சொல்லிட்டானுங்க. 1920 தான் வந்து இங்கேயும் வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இது வேறு மெத்தடில் செய்யலாம். இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குனால நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். இப்போ 8%ங்கிறது எவ்வளோ? 10%னா 300, 1%னா 30. இப்போ 8 3 24. அப்போ 8% அப்படிங்கிறது என்னது? 24னா 240. 8 3 24. இது ஒரு 30 ரூபாங்கிறதுனால 240 ரூபா கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1920 ரூபா கிடைக்கணும். இது ஒரு வருஷத்துக்கு 240 கிடைக்குது. அப்போ 1920 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும்னா 240 வச்சு வகுத்தோன்னா எத்தனை வருஷம் கிடைச்சிருமா? 00 கேன்சல். 1 2 12, 9 2 18, மிச்சம் 1, 6 2 12. அடுத்த வேணா 6 போடிங்க. 6 அடிப்புங்க. 1 6 6, 2 6 12, 15 6 90, 16 96, 1 2 8 2 16. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 8. அதாவது 3000த்திற்கு வந்து 8% வழங்கப்படும் தனிவட்டி வந்து இந்த 1920 வந்து இங்கே கிடைக்கணும்னா 8 வருடங்கள் ஆகும். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை இது பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். 3000 நம்மளுக்கு என்னோட வேல்யூ என்ன சொல்கிறோம்? 8ன்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. 00 கேன்சல், 00 கேன்சல். 8 3 24, 240 வந்துருமா? திரும்ப 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 4 8 32க்கு 2, மிச்சம் 3, 1 8 8 2 16, 16 3 19 வந்துட்டா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் ஆகுதா? ஸோ இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்த கணக்கு 9வது மாடல். ஒரு தொகை குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 ஆகும், 3 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 6800 ஆகும் உயர்ந்ததெனில் அந்த தொகையையும் பிரின்சிபல் என்ன,
வட்டி விகிதத்தை என்னன்னு கேட்குறாங்க. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேட்டாவும் தெளிவாக வந்து கொடுக்கல. நம்ம இதில் இருந்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 வருஷத்துக்கு 6200, 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6800ன்னு வருது. அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு வருஷம் இருக்கா? அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்? 6800ல் 6200 போச்சுன்னா 600. அப்போ இது வருஷம் வருஷம் என்னது 600 ரூபா கூடிக்கிட்டு போகுது. ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து இங்கே 600 ரூபா கூடுதில்ல. அப்போ இந்த 600 ரூபாங்கிறது என்னது? இதுதான் வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த 600 ரூபாங்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது 2வது வருஷம் 3வது வருஷம். அப்போ மொதல் வருஷத்தில் என்ன இருந்திருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 5600ஆக இருந்திருக்கும். அதற்கு முன்னாடி வந்து என்ன இருந்திருக்கும்? அப்போ இனிஷியல் அமௌண்ட்டு 5000 இருந்திருக்கும். இப்போ 5000 அப்படிங்கிறது தொகை. ஓகேவா? அந்த தொகைன்னு கேட்டிருக்காங்களா, அது 5000. இப்போ 5000 அப்படிங்கிறது தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாவாக தானே கூடுது. ஓகேவா? 2 வருஷத்தில் 6000, ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா கூடுது. அப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 5200 ஆகும், 2வது வருஷம் 6200, 3வது வருஷம் 6800 இப்படியே வந்து மாறுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு இது கண்டுபிடிச்சிட்டோம். அசல் வந்து என்னது? 5000. இப்போ எத்தனை அவங்க என்ன கேட்குறாங்க? வட்டி விகிதம் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது வந்து வட்டி விகிதம் சரி கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எத்தனை ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிடும். ஓகேவா? n = 1. ஓகே, ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிடும். ஒரு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஓகேவா? இது வந்து நம்ம என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR / 100ல் போடுறோம். நம்ம பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிவர்ஸில் போய் 6000 ரூபா கழித்து 5000 ரூபாங்கிறது பி. அப்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அது 100 போட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும்? ஓகே, வேணா அது இங்கே தெரியும்ல நமக்கு எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு 600 ரூபா வந்து வட்டி விகிதமாக வந்து கிடைக்குது. அப்போ 00 கேன்சல், 00 கேன்சல். இப்போ இது போட்டிங்கன்னா 00 கேன்சல், 1 5 5, 12 5 60. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 12%. ஓகேவா? நம்ம தான் ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 600 ரூபா, அதை இங்கே போட்டுருங்க. 5000 இது வழியாக போய் கண்டுபிடிச்சிட்டோம். இது பி. ஒரு வருஷத்துக்கு எடுத்துருக்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 00 கேன்சல் ஆயிடுது. 50ங்கும்போது 00 கேன்சல், 1 5 5, 12 5 60. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 12%. அடுத்த கணக்கு. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. அருண் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க. இந்த இடத்துல அருண்னு வரும், அருள் கிடையாது, அருண். ஓகே, அருண் அப்படிங்கிறவர் பாலாஜி அப்படிங்கிறது இருக்கார்ல, பாலாஜிங்கிறவருக்கு 5000 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. சார்லஸ் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 4 வருஷத்துக்கு வந்து ஒரே தனி வெட்டி விகிதத்தில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ங்கிறது சமம், ஒரே தனி வெட்டி விகிதத்தில் கொடுக்கிறார் எனில் மொத்தமாக அவருக்கு 2200 ரூபா வந்து வட்டியாக கிடைக்கிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காண்கிட்டு இருக்காங்க. இந்த கணக்கில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரியணும். ஓகேவா? இல்லை என்ன சொல்கிறாங்க? ஒரே வட்டி விகிதம்ட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2200 ரூபா கிடைக்குது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? பாலாஜிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. யார்? சார்லஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. இவர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, இவர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. இவங்க 2 பேரையும் கூட்டும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2200 ரூபா வந்து கிடைக்கிறதா. இதை ஃபஸ்ட்டு எழுதணும். இதை எழுதிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு முடிஞ்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இதை எழுதிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் நமக்கு தெரியுமா? என்னது? PNR / 100. ஏன் இந்த 6 போடுறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R1 = R2. ஏன்னா ஒரே தனி வெட்டி விகிதம். அப்போ R1 = R2ங்கிறதுனால ஒரு கேபிட்டல் Rன்னு போட்டு வச்சுக்கிறோம். ப்ளஸ் PNR / 100 2220 வருது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து எவ்வளவு? 5000. அப்போ இல்லை எவ்வளோ பண்ணணும்? ஓகே, இந்த இது இங்கே போடுங்க. பி வந்து எவ்வளவுனா 5000. சரி, இவர் பாலாஜிக்கு 5000. என் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஆரோட வேல்யூ வந்து R / 100 ப்ளஸ் ஓகே ப்ளஸ் 3000
இது வந்து எவ்வளவு 4 வருஷம். ஆரோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கி? ஆரோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ இது அடி கொடுப்போம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 4 12, அப்போ 120 6. ஓகே, இங்கே 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 12 100. ஓகேவா? 50 × 2 100. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 6 வந்து கிடைக்குது. இப்போ 100 6 + 120 6 வந்து எவ்வளவு? 220 6. 220 6 ஈக்குவல் தான் எவ்வளவு? 2220. இப்போ 6 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ வந்து இங்கே கொண்டு போகலாமா? கொண்டு போனால் என்ன வரும்? டிவைடட் பை 220. ஒரு 220 220 10 டைம் போட்டிங்கன்னா 2200 கிடச்சிடும். ஸோ R is equal to 10%ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் எடுத்து செய்யணும், அவ்வளோதான். இதே இப்போ வந்து இந்த ஹோம்ஒர்க் சம்லாம் பாருங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த முதல் 6 கணக்கு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு செய்யுங்க. அடுத்தது 7 8 வந்து பார்த்துக்கோங்க, இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது பாஸ் பண்ணிக்கோங்க. 9 10 11 செஞ்சு பாருங்க, இது ஈஸியானது. 9 10 11. ஓகே, அடுத்த இந்த 2.5ல இந்த 3 கணக்கையும் செஞ்சு பாருங்க. இல்லை 3 தான், ஆமாம், இந்த 3 கணக்கையும் செஞ்சு பாருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சரை நான் இப்போவே வந்து கண்டினியூஸாக வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஏன்னா எதுக்கு 2 வீடியோ போட்டுட்டு ஒரே வீடியோவை ஒரு 1 மணி நேரத்தை போட்டு முடிச்சிடும். ஓகே, இப்போ பார்ப்போமா ஹோம்ஒர்க் சம். இப்போ ஹோம்ஒர்க் சம்மில் கணக்கு வந்து பாருங்க, 35,000 9% 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 35,000 பியோட வேல்யூ 35,000, என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள், ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9%. இதை அடி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 350 × 2 எவ்வளவு? 700. 700 × 9 0 0 9 63. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து எவ்வளவு? 6300. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அரவிந்த் என்பவர் 8000 ஆகாஷிடமிருந்து 7% வட்டி விகிதத்திற்கு வந்து கடனாக வந்து பெறுகிறார். ஓகே, 2 ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? மொத்த தொகை அமௌண்ட் வந்து எவ்வளவுன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 2வது கணக்கு வந்து பார்ப்போமா? இப்போ 8000ங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டு. ஓகே, என்னோட வேல்யூ வந்து எவ்வளவு? 2 ஆண்டுகள் முடிவில். ஓகே, அப்போ எண் வந்து 2, 7%. ஓகே, தனி வட்டி விகிதத்தில். இப்போ இதை அடி கொடுத்தா கிடைக்குமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 8 2 16, அப்போ 160. 2 80 160, 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 6 5 35, 6 42, 2 மிச்சம் 4, 1 7 7 4 11. அப்போ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த கணக்குடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 1120. நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே நமக்கு என்ன கேட்குறான்னா அமௌண்ட் வந்து கேட்குறான். ஓகேவா? அமௌண்ட் தானே கேட்குறான். ஓகே, அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே பிரின்சிபல் எவ்வளவு? 8000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1120. இந்த 2 கூட்டிங்கள் எவ்வளவு? 9120. ஸோ இந்த கணக்குடைய மொத்த தொகை அப்படிங்கிறது எவ்வளவு? 9120. அவ்வளோதான். ஓகே, அடுத்த கணக்கு. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9% வட்டி விகிதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை வந்து காண்க. ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல போடுங்க. இப்போ நமக்கு அசல் தெரியாது, பி வேல்யூ தெரியாது, என் வேல்யூ வந்து என்னது? 4. 9% டிவைடட் பை 100. தனி வட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா 21,280 வந்து கிடைக்கிது. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இது பாயிண்ட்டாக இருக்கா? இதை மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வரும்? 4 9 36, 4 6 வந்து 2, அப்போ 38ன்னு வந்துடும். அப்போ இந்த வேல்யூ வந்து எப்படி? 38ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ P × 38 டிவைடட் பை 100
இங்கே வந்து 21,280 இருக்கும். அப்போ பியை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி வேல்யூ வந்து மாற்றி விடுங்க. மாற்றி விட்டிங்கன்னா எப்படி வரும்? பி இஸ் ஈக்குவல் டு இது கீழே வரும், இது மேலே போவோம். இப்போ 38 கீழே வரும், இங்கே 100ங்கிறது மேலே வரும். இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். இவங்க என்ன கேட்டிருக்கானுங்க? அசல் தானே கேட்டிருக்கானுங்க. ஓகே, 2ஆல் அடி கொடுப்போமா? 2ஆல் அடித்தா 19. இதை அடி கொடுக்காதீங்க, 100 அப்படியே வச்சுக்கோங்க. இதை அடி கொடுங்க. 5×2 20, மிச்சம் 1, 6×2 12, 4×2 8, 0. ஓகே, இப்போ 19னா இது 19ஆல் அடி கொடுத்தது ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா 19 தான் அடி போகும். ஓகே, இப்போ 106 இருக்குது. இப்போ 19 இருக்கா? 19வது வாய்ப்பாடு தெரியணும். 19 38 76, 4னா 76, 5னா பார்த்தீங்கன்னா 85, 95, 5னா 95, 6னா கூட போயிடும். அப்போ 5னா எவ்வளவு? 90. ஓகே, 5னா எவ்வளவு போட்டு பார்த்துருமா? 50 45 மறந்துட்டு 95 நினைக்கிறேன். 50 45க்கு 4 ஒரு ஓகே 95. அப்போ 5க்கு 95 வருது. 5 வச்சுக்கோங்க. 106 அடிக்கும் போது 5க்கு 95 வருது. அப்போ 106ல் 95 போச்சுன்னா 11 இருக்குது. அப்போ 114ன்னு இருக்குது. இப்போ இது 6 டைம் போட்டிங்கன்னா 114 வந்துடும். ஓகே, 5க்கு 95, 95 ப்ளஸ் ஒரு 19 வந்து பாருங்கள். 5 9 14க்கு 4, மிச்சம் 1, 10 11. ஓகேவா? அப்போ 6க்கு வந்து 111 போயிட்டு அடுத்த 0 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 100 × 560, 5 6 6 2 0 அப்படியே போட்டுருணும். 56,000. ஸோ இந்த கணக்குடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 56,000. ஓகே, 56,000. ஓகே, அடுத்தது பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி விகிதம் வந்து என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுன்ட்டு கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி வட்டி விகிதத்தில் பியோட வேல்யூ வந்து இருக்குது. கடனாக பெற்றார் 3 ஆண்டுகள், என்னோட வேல்யூ வந்து இருக்குது. இது வந்து கட்டி அடைத்தார்னா இது வந்து மொத்த அமௌண்ட்டு. அப்போ மொத்த அமௌண்ட் வந்து 11,050 இருந்து 8,500 வந்து கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ 0 5 10ல் 5 போனால் 5, 10ல் 8 போனால் 2, 2,550 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியுங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 2,550. பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8,500. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகே, இப்போ 6 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மீதி இந்த 85 3 கீழே கொண்டு போங்க. 2,550 டிவைடட் பை 85 × 3. 5ஆல் அடி கொடுக்கலாமா? 5 25, 1 5 0. ஓகே, இது 5ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 16 5 80, 17 5 85, 1 3 3. சரி, இங்கே இதை வச்சு அடி கொடுக்கலாம். 1 17 17, 3 17 51, 0, 1 3 3, 3 30. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10%. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 10. ஓகேவா? அடுத்தது ஆண்டுக்கு இந்த 5 நினைக்காதீங்க, இது 5வது கணக்கு. ஆண்டுக்கு 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகையானது 16,500 எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும்? ஓகே, 16,500 இருக்கு. எத்தனை ஆண்டுகளில் எத்தனை ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எண்ணை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்பவும் போல தான் நமக்கு இது வந்து மொத்த அமௌண்ட்டு. இந்த மொத்த அமௌண்ட்டில் இருந்து இதை வந்து கழிச்சிருங்க. 22,935, 16,500, 5 5. ஓகே,
5 3 9ல் 5 போச்சுன்னா 4 22ல் 16 போச்சுன்னா 64. அப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? இதான அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 6435. ஓகே, நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 16500. ஓகே, என் வந்து தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13%. 00 கேன்சல், 00 கேன்சல். இப்போ இந்த 165யும் இந்த 13யும் இங்கே கீழே கொண்டு வாங்க. இப்போ n is equal to 6435 டிவைடட் பை 165 இன்ட்டு 13 அடி கொடுத்த ஆன்சர். 5ஆல் அடி கொடுப்போமா? 3 15, மிச்சம் 1, 3 15. ஓகேவா? 12 60, மிச்சம் 4, 43, 8 40, மிச்சம் 3னா 7 35. 3ஆல் அடி கொடுப்போம். 11, ஒரு 4 3 12, ஈர் 3 6, மிச்சம் 2, 9 3 27. 11ஆல் அடி கொடுப்போம். ஒரு 11 13, 3 13 33. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு இருக்கும்? 7 9 இருக்கு. 9 9 99, 9 9 11 99. அப்போ 39 இருக்கு. ஒரு 13 13, 2 26, 3 13 39. அப்போ n is equal to 3 ஆண்டுகள் வந்து ஆகும். n is equal to 3. செய்தான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும்? இந்த கணக்கும் ஒரே கணக்கு தான். இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகே, என்னது? 19,936, 17,800. ஓகேவா? இதெல்லாம் மைனஸ் பண்ணுங்க. 6 3, 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 2 போச்சுன்னா 2. ஓகே, இதான் வந்து என்னது? இதோடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபலை கழிச்சா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2000. இது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 17,800. எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்கானுங்க, தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6%. 00 கேன்சல், 00 கேன்சல். ஓகே, இப்போ 178யும் இந்த 6யும் இங்கே கொண்டு வாங்க. 178 இன்ட்டு 6, 2ஆல் அடி கொடுப்போமா? இங்கே அடி கொடுப்போம். 3 2 6, 5 2 20, மிச்சம் 1, 6 2 12, மிச்சம் 1, 8 2 16. ஓகே, அகைன் ஒரு 2ஆல் இதை வச்சு அடி கொடுப்போம். 8 2 16, மிச்சம் 1, 9. இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? I 2 10, 3 2 6, 4 2 8. ஓகே, இப்போ இந்த 89லாம் இல்லை, எதில் வரும்? 7ல் வருமா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் அடி கொடுத்தா போகுமா? போகும். 1 3 3, 1 3 3, மிச்சம் 2, 7 3 21, மிச்சம் 23ல் 21 போச்சுன்னா மிச்சம் 2, 8 3 24. ஒரு 89 89, 2 89, 178. இப்போ n is equal to 2 வருடங்கள். அப்போ இதில் n is equal to எவ்வளவு? 2 வருடங்கள். ஓகே, அடுத்த கணக்கு. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாதம் காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட தொகை 55,560 எனில் வட்டி விகிதத்தை காண்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இது மட்டும் கண்டுபிடிக்கணும். 2 வருஷம் ப்ளஸ் 3 மாதங்கிறத இப்படியே போட்டுருங்க. 2 வருஷம் 3 மாதங்கிறத இப்படி போட்டுருங்க. 1 3 3, 4 3 12, 4 8, 8 1 9, 9/4. அப்போ n is equal to 9/4ன்ட்டு நமக்கு கிடச்சிட்டு. இப்போ 55,560 இருந்து 48,000 கழிக்கணும். 0 6 5, 55ல் 48 போச்சுன்னா 7. ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ கணக்கு செய்ய போகிறோம். இப்போ P is equal to 48,000. ஓகே, போடுவோமா? இப்போ இல்லை, இவனுக்கு என்ன கேட்டிருக்கான்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்கான்.
இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 7560, பியோட வேல்யூ 48,000, என்னோட வேல்யூ 9/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது. 0 கேன்சல், 0 கேன்சல், 1 4 4, 1 4 4, 2 4 8, இந்த 0க்கு 0 போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த 120 இந்த 9 கீழே வரும். இப்போ 120 × 9, 0 கேன்சல், 1 9 9, 8 9 72, மிச்சம் 3 36, 4 9 36, 1 12 12, I 12 60, R 12 72, 7 12 84. அப்போ இதில் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 7%. இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 7%. அடுத்த கணக்கு, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை வந்து காண்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் கணக்கு பார்த்தோம்ல, அமௌண்ட் மட்டும் கொடுத்துருப்பானுங்க. 3 வருஷத்தில் 12% தனி வட்டி விகிதத்தில் இது கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு வந்தோம்ல, 100A டிவைடட் பை 100 + NR. இப்போ 100A 100 × 17,000. இப்போ இந்த 100 NRக்கு வந்து என்ன வரும்? 100. இந்த NR என்னன்னா 3 × 12, 3 × 12 எவ்வளவு? 36. அப்போ 100 + 36 136. ஸோ 136ங்கிறது கீழே வரும். இப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இது அடி கொடுக்க தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, 2ஆல் அடி கொடுப்போம். 6 2 12, மிச்சம் 1, 8 2 16. இது அடி கொடுத்தீங்கன்னா 8 2 16, மிச்சம் 1. ஓகே, 8 2 16, மிச்சம் 1, 5 2 10, 0 0. இப்போ இந்த 85 68 17ஆல் அடிபோகும். ஓகேவா? 17 34, 4 17 68. ஓகேவா? 4 17 68, 5 17 எவ்வளவுனா நமக்கு 85. அப்போ இது 500 இருக்கும். அடுத்தது 2, அப்போ இது 250. அடுத்த ஒரு 2னா இது 125. அப்போ 125 × 100னா 2 0 அப்படியே போட்டுக்கோங்க, 12,500. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் அந்த தொகை நமக்கு அந்த அசல் தான் நினைக்கிறேன். ஓகே, அசல் வந்து பார்த்தீங்கன்னா 12,500. ஓகே, 8 பார்த்தாச்சா? அடுத்தது இந்த 3மே வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4,500க்கு மொத்த தொகை வந்து 5,000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி. ஓகே, மொத்த தொகை வந்து A. இது அசல் வந்து 4,500னா இப்போ 5,000ல் 4,500 போச்சுன்னா எவ்வளவு? 500. 500ங்கிறது தான் அதோட தனி வட்டியாக இருக்கும். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 500. 1000ற்கு ஒரு ஆண்டுக்கு 10%, ஒரு வருஷத்துக்கு 10%னா 10%னா 100 ரூபாய். அது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்காங்களே. அப்போ அவ்வளோதான், இதை மட்டும் பார்த்தா போதும். 100 ரூபாங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அடுத்த கணக்கு, அடுத்து என்னது? 2000ற்கு அசலுக்கு ஓராண்டுக்கு 200 தனி வட்டியாக கொடுக்கிறது. அப்போ வட்டி விகிதம் இப்போ 10% போடுங்க, ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 10%. இந்த மாதிரி கணக்குக்கெல்லாம் நீங்கள் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100லாம் போட்டு செய்யக்கூடாது. பார்த்தோன்னே கரெக்டாக தெரிஞ்சுன்னா போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து இந்த 2.5ல் ஒரு 3 கணக்கு இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சு. ஓகே, இந்த 3 ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, 10,000ஐ 2% தனி வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. எப்பவும் போல தான். 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல், 20 20 × 4னா எவ்வளவு? 80. ஸோ இதுக்கு ஆன்சர் 20. ஓகே, 10,000ல இல்லை இன்னொரு 0 வரும், 2 0 தான் கேன்சல் ஆகுது. ஓகேவா? 200 200 × 4 80 இல்லை 800. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் தனி வட்டி எவ்வளவு? 800. அடுத்த கணக்கு, அசல் 46,900 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் மொத்த தொகை இவ்வளோ கிடைக்கிறது எனில் தனி வட்டி விகிதத்தை காண்க. அப்போ இதை கழிக்கணும். ஃபர்ஸ்ட்டு
46,900. இப்போ 6ல் 6, இதில் 6 வந்துடும். இப்போ 14 ஆகும். 14ல் 9 போச்சுன்னா 5, இங்கே 52ல் 46 போச்சுன்னா 6. அப்போது நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு 6566 கிடைக்குது. ஓகே, இப்போ இது பியோட வேல்யூ எவ்வளவு 46,900. என்னோட வேல்யூ 2, 6 தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இப்போ இந்த 2 வேலையும் இங்கே கீழே கொண்டு வாங்க. 469 இன்ட்டு 2, 2ஆல் அடி கொடுங்க. 3 2 6, 2 4, மிச்சம் 1, 8 2 16, 3 2 6. ஓகேவா? இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இப்போ இதற்கப்புறம் நம்ம எப்படி அடி கொடுக்குறோம்? 3 நாள் அடி போகுது மாதிரி தான் இருக்குது. பார்ப்போமா? 1 3 3, மிச்சம் 1, 5 3 15, மிச்சம் 1 போட்டிங்கன்னா போகாது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும் எந்த இருந்துட்டு. இப்போ இந்த 7ஆல் அடி போட்டு பார்ப்போமா? இது ஏன்னா 7 மாதிரி தான் இருக்குது. 5 35, 6 42. ஓகேவா? 6 42, மிச்சம் 4, 7 49. இப்போ இது போகுதுன்னா இதுவும் மேக்ஸிமம் போகும் 7ஆல். அப்படி தான் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. அதனால் இது போகுதான்னு பார்க்கணும். 5 35, 6 42, மிச்சம் 4 49. ஓகே, 4 28. ஓகேவா? மிச்சம் 4 48. 48னா 5 35, 6 42, மிச்சம் 6, 9 63. ஓகே, 469 வந்துட்டா இதற்கு முன்னாடி உள்ளது. அப்போ இது வந்து இதில் அடி போகும். ஓகே, அப்போது 5 6 30, 6 6 36, 7 6 42 வரும். அப்போ 7 தடவை இதை போட்டு பார்ப்போம். 7 தடவை. ஓகேவா? 7 49, 9, மிச்சம் 4, 5 35, 6 42, 42 இன்ட்டு 4 46. ஓகே, அப்போ 7. இது வந்து நீங்கள் ரிவர்ஸில் பண்ணாலும் வரும். ஓகே, ஒரு 67 67, 7 தடவை போட்டால் வந்துடும். அப்போ இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு 7%. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசல் 100ன்ட்டு கணக்கில் கொடுக்க மாட்டானுங்க. எக்ஸாமில் இவ்வளோ தான் கொடுத்துருப்பானுங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆடுகிறதில் வட்டி விகிதத்தை காண்க. நம்ம தான் வந்து அந்த ஒரு அசலானது அப்படிங்கிறது 100 ரூபான்னு எடுப்போம். ஓகேவா? டிஎன்பிசி எக்ஸாம்லலாம் 100 ரூபா கொடுக்க மாட்டான். ஒரு அசல் 100 ரூபாய் அப்படிங்கிறது 4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா ஆகிறதுனில் வட்டி விகிதம் வந்து என்னன்ட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ இது வந்து பி. ஓகேவா? என் 4 வருஷம். இது வந்து அமௌண்ட். அப்போ ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருது? இங்கே அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100. இது பியோட வேல்யூ 100, என்னோட வேல்யூ வந்து 4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இப்போ இந்த 4 வந்து இங்கே வந்துடுமா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1 நாள் 4, 2 நாள் 8, மிச்சம் 2, 5 நாள் 20. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுனா 5%. அவ்வளோதாங்க. இவ்வளோ தாங்க மொத்த மாடல். இது ஸ்கூல் புக்ஸில் வந்து இவ்வளோ கணக்கு தான் இருக்குது. மொத்தம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 24 கணக்குகள் வந்து பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மாடல் வந்து சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி ஹோம்ஒர்க் கணக்குகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 14 கணக்குகள் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் 24 கணக்குகள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 24 கணக்கை பேஸ் பண்ணி தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க. அதனால் இந்த 24 கணக்குகளை பார்த்தாலே போதுமானது. ஒரு செகண்ட் இருங்க, எல்லா ஆன்சரும் கரெக்டாக பார்த்துட்டு முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கணக்குக்கும் நம்ம ஆன்சர் வந்து கரெக்டு. இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் சந்திக்கிறேன். இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.